ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த மார்னிங் விலாக் தான். மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டேன். 3 o'clock எழுந்திரிச்சு கோலம் போட்டேன். இந்த கோலம் போடுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு வீட்டு பக்கம்தான். மார்னிங் நம்ம 11 மணிக்காக பொங்கல் வைக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கங்கைக்கு போயிட்டு அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வர போயிடுவாங்க. நாங்கள் அவங்க வரத்துக்குள்ளேயே பொங்கல் வச்சு ரெடி பண்ணி வைக்கணும். வந்ததும் பூஜையை ரெடி பண்ணிவிடுவாங்க. இந்த வருஷம் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. 10 நாள் அன்னதானம் தினைக்குமே போட்டாங்க. அதுக்கப்புறம் தவசு மரமும் ஏறினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தவசு மரம் ஏறின டைமிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜையும் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே நம்ம பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்போம். அது காலையில் கங்கைக்கு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து கரகம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஊர்வலமாக சுற்றி அதுக்கப்புறம் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே பொங்கல் வச்சு ரெடி பண்ணி வச்சதும் எல்லா சாமியை வர வச்சு எல்லாருக்கிட்டேயும் வாக்கு கேட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் டிஃபனெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். நல்லபடியாக பொங்கலும் பொங்கி வந்துருச்சு. செம்ம வெயிலாக வர இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே முதற்கடவுள் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா சாமியையும் வர வைப்பாங்க. ஒரு அம்மன் பேர் சொல்லி அழைக்கும்போது ஒரு அம்மனாக வருவாங்க. அவங்கக்கிட்ட வாக்கு கேட்டுக்கிட்டு அவங்க எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அதை வச்சு நல்லபடியாக இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. இந்த பூஜை முடிகிற வரையும் அவங்களே ஒரு ஆள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த பழம் இருக்கும் பூஜை முடிகிற வரைக்கும். இங்கே பேக்கில் கை கட்டி நின்று இருக்காங்க பாருங்கள், எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில். அந்த அண்ணா மேலே தான் வேம்பிலி அம்மன் சாமி வரும். நம்ம ஊரில் இருக்கிறாங்க வேம்பிலி அம்மன். அதுக்கப்புறம் பச்சை அம்மன் இருப்பாங்க. எல்லா தெய்வத்தையுமே வர வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜை நல்லபடியாக முடிப்பாங்க. மணிக்கு பூஜை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு முனீஸ்வர பூஜை நடக்கும். வாங்க பார்க்கலாம். மேலே விடுமா? ஐயோ அழகாக ஸ்லோவாக பூஜை ஸ்டார்ட் ஆனதும் பட்டாசுலாம் வெடிச்சிருந்தாங்க. அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது முடியறதுக்கே மணி 1 கூட ஆகும். அவ்வளோ நேரம் ஆகும். பூஜையில் எங்கேருந்து ஆடிக்கிட்டு வராங்கன்னே தெரியாது. அங்கங்கே நின்று சாமி ஆடிக்கிட்டு வருவாங்க. நம்ம த்ரில்லிங்காக உட்காந்து தான் இருக்கணும். வாங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சதும் அப்புறம் 1 மணிக்கு மேலே தீச்சட்டி எடுத்துகிட்டு ஊர்வலமாக வருவாங்க. அப்போது எல்லோரும் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கூட ஆளுங்கள்லாம் சேர்ந்து தான் நடந்து வருவாங்க. அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு தான் நெருப்பு அது தீமிதி திருவிழாவுக்கு அது போட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. அதுங்க பெண்ணு மாதிரி அலங்காரம்
முடி உடுக்காத ஆனந்தமா ஆடியா. நீ வர பூமுடியை போட்டு வந்துக்கிறேன்னா அந்த பூமுடி ஒண்ணு ரேட்டு நான் அது மாதிரிலாம் வேணாம் ஐயா. சாதாரணமா ஏன்னா மீச முடுக்கடவன் பூஜை வந்து பண்ணுறவங்க தான் இந்த வடை மாலை எல்லாமே செஞ்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேண்டிகிட்டு இருக்கவங்க வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. 108 வடை மாலை அந்த மாதிரி கணக்கில் தான் வரும். இந்த அம்மா வந்து அந்த அத்தை எங்களுக்கு அத்தை முறைதாகுது. அவங்க மேலே தான் வந்து முனீஸ்வர சாமி வரும். இன்னும் 2 பேர் மேலே முனீஸ்வரர் வரும். இதுக்கப்புறம் வந்து பூஜை முடிஞ்சதும் எல்லோரும் வந்து குறி கேட்குறவங்க குறி கேட்பாங்க. அம்மன் கிட்ட குறி கேட்டு பழம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் முனீஸ்வர கழுத்தில் இருக்கிற மாலையும் அந்த எலுமிச்சம்பழம் மாலை பழம் கொடுப்பாங்க. அக்னி சட்டி சுற்றி வந்ததும் அதுக்கப்புறம் அந்த வடை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த அக்னிகுண்டம் ஊர்வலம் வரும்போதே வந்து பொழுது விடிஞ்சிடும். அன்றைக்கி வந்து சனிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த அக்னிகுண்டம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தீமிதி இருக்கிற இடத்துல வந்து அது கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அது ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் வந்து தீமிதிக்கு ரெடி ஆகும். இந்த கிளிப்பு வந்து காலையில் வெள்ளிக்கிழமையே இது ரெடி பண்ணிவிடுவாங்க. நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தீமிதி திருவிழாவுக்கு யாரும் வந்து அப்படியெல்லாம் தீமிதி இறங்க மாட்டாங்க. முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா 5 நாளைக்கு அந்த மாதிரி காப்பு கட்டி தான் ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தீமிதியிலே இறங்க விடுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் வந்து இறங்க முடியாது. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூசணிக்காயெல்லாம் சுற்றி எல்லாமே உடச்சி பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அக்னி குண்டத்தில் கொஞ்சம் பேர் வேலை செய்கிறதுக்காக இங்கே இருப்பாங்க. மீதி எல்லாருமே வந்து ஊர்வலம் வந்து பம்பை அடித்து அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம தீமிதி இறங்கிறதுக்கே இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அது அப்படியெல்லாம் நம்ம இறங்கக்கூட முடியாது. லேடிஸ் கூட பக்கத்தில் போகக்கூடாது சொல்லுவாங்க. அந்த அக்னி குண்டத்துக்கு அவ்வளோ சாஸ்திரம் இருக்குது.
இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா எல்லாரும் கோயிலை சுற்றி வந்து தேங்காய் உடைச்சி அம்மன் கிட்ட சாமி கும்பிட்டு கையில் இருக்கிற காப்பு கழட்டி கோயிலே வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது அன்னதானம் கொடுக்குறவங்க வேண்டிக்கிட்டவங்க வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம் வாங்கிக்கிட்டு அதோட பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இதுக்கப்புறம் வந்து சாமி வந்து ஊர்வலமாக வரும். சாமியும் ஊர்வலமாக வந்துட்டாங்க. நம்ம பச்சையம்மன் திருவிழா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இறைவனோட அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருக்காகவும் இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊர் கிராமத்து திருவிழா எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.